உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவின் வளர்ச்சி எப்படின்னு இருக்கு? ஏற்றமா இருக்கா இல்ல இறக்கமா இருக்கா? மிக பிரம்மாண்டமா இருக்கு. கடந்த இந்த 4 ஆண்டு திமுகவினுடைய ஆட்சி அவலநிலையினுடைய வெளிப்பாடு, மக்களினுடைய கொந்தளிப்பு, அதனுடைய வெளிப்பாடாக பாரதிய ஜனதா கட்சி மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வளர்ந்து விட்டது. காரணம் என்ன? எதனால பாரதிய ஜனதா வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்க? இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பால் விலை ஏறி இருக்கு, மின்சார கட்டணம் உயர்வு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வு, லாக்அப் டெத்து, மக்களுடைய தேச விரோத செயல்களுக்கு உறுதுணையாகிற மாதிரி. இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா கார் குண்டு வெடிச்சதுன்னு சொன்னாங்க. நம்ம எல்லாருமே கார் குண்டுன்னு சொல்லும்போது இவங்க சிலிண்டர் வெடிச்சிருச்சு, கார் சிலிண்டர் வெடிச்சதுனால தான் இந்த மாதிரின்னு சொல்லி ஒரு தீவிரவாத இதுகளுக்கு இவங்க ஊக்கம் கொடுக்கறதுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி கோவை மாவட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கு. ஏன்னா அநீதிக்கு எதிரான மக்கள்கள் எல்லாரும் ஒன்று கூடி இப்போ பாரதிய ஜனதா கட்சியை மிக பிரம்மாண்டமாக ஊக்குவித்துட்டு இருக்காங்க. பாஜக தலைவர்களை எப்படி மக்கள் பார்க்கறாங்க? இப்ப உண்மைக்கும் நேர்மைக்கும் அடித்தளமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் என்பது உலக அறிந்த விஷயம். அதனுடைய வெளிப்பாடாக அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடும் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய செயல்பாடும் மிக பிரம்மாண்டமாக அனைவரையும் ஊக்குவிக்கும் விதமாக இருப்பதால் நல்ல ஒரு தலைவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் என்பதை, மோடியினுடைய குரலாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதே மக்களின் எழுச்சி. உங்க பார்வையில பாஜகவின் பலம் எதுன்னு நினைக்கிறீங்க? உண்மை, நேர்மை, உழைப்புங்கிறது தேசப்பற்று மிக்க ஒரு இயக்கம் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிங்கிறதுனால அனைவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஊக்குவிக்கிறார்கள். பாரதிய தலைமையிலான ஆட்சி, கூட்டணி ஆட்சி வந்தா என்ன மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மது ஒழிப்புங்கிறத இவங்க போலி நாடகம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஒழிப்பாங்க. குடும்ப அரசியல் இதுங்கிறத ஒழிப்பாங்க. இப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது. திமுக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாஜக தான் எல்லா திட்டங்களும் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி பாக்குறீங்க? உலக அறிந்த விஷயம். உலகத்திலேயே திருட்டு திமுகவினுடைய குடும்ப ஆட்சியினுடைய வளர்ச்சி எவ்வளவு என்னன்னு தெரியும். திருட்டு ரயில் ஏறி வந்தவங்களுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அவங்களுடைய கோடான கோடி கணக்கான சொத்து மதிப்பு என்னங்கிறது உலக அறிந்த விஷயம். 2026 தேர்தலில் யாரு வாக்கு வாங்குவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா பாரதிய ஜனதா கூட்டணி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். பீகார்ல 200 சீட்டு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இங்க 224 சீட்டு, 10 சீட்டு பிச்சை போடுற மாதிரி மக்கள் போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எதிர்கட்சிகளுக்கு. மோடி இந்த 10 வருஷம் ஆட்சியில என்ன திருப்திகரமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருடைய ஒவ்வொரு செயலும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை. அவருடைய 15 ஆண்டு காலங்கிறத விட 25 ஆண்டு ஆட்சி காலங்கள் முதல்வர் முதற்கொண்டு பிரதமர் வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டும் அப்பளுக்கும் இல்லாத ஒரு தூய்மையான மனிதன் என்று உலக அறிந்த விஷயம். தமிழகத்தில் மத்திய அரசின் உதவிகள் போதுமானதா இருக்கா? கண்டிப்பா மிக பிரம்மாண்டமா மக்களுக்கு இருக்கு. இந்த சிலிண்டர் கொடுக்கறது ஒண்ணு, வீடுக்கு கொடுத்தது ஒண்ணு. மகளிர்கள்லாம் அன்றாட காலையில் எந்திரிச்சாங்கன்னா பாத்ரூம் போறதுக்கு வெக்கப்பட்டு ரோட்ல உட்காந்து, நம்ம இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்துருப்போம், காலையில் 5 மணிக்கு எங்கேயாவது போகணும்னு கிளம்பும் போது பார்த்தா ரோட்ல உட்காந்து அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் மாறி வீட்டுக்கு வீடு சுகாதாரத்துறை ஏற்படுத்தி கொடுத்தது ஐயா மோடி அவர்கள் தான். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்களின் வரவு எப்படி இருக்கு? மிக பிரம்மாண்டமா இருக்கு. வயசானவங்க, இன்னைக்கு முதியோர்களே எல்லாருமே மற்ற மாற்றுக் கட்சியினரே பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் மத்தியில அது வெளிநாடு வாழ் மக்களினுடைய மகன்கள் எல்லாருமே இங்க பாரதிய ஜனதா கட்சி தான் மிக பிரம்மாண்டமான ஒரு உண்மைக்கு உறுதுணையா இருக்கிற கட்சிங்கிறதுனால எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்களா மத்திய அரசு? மத்திய அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே சிறு தொழிலுக்கு லோன் கொடுத்ததே இந்தியாலேயே அதிகமா வாங்கின தமிழ்நாட்டுக்காரங்க தான். நன்றி மறந்த தமிழ்நாடு மக்கள் தான் எம்பி எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் பண்ணிட்டாங்க. அது இந்த எதிர்கட்சிகளுடைய சூழ்ச்சியில எல்லாம் வலையில விழுந்துட்டாங்க. கண்டிப்பா அது 26 எலெக்ஷன்ல நடக்காது. தமிழக மொழி கலாச்சாரம் பாஜக நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. காது கேட்காதவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்க அதை பேசுவாங்க. அப்படி காது கேட்காதவங்க கிட்டும் கண்ணு தெரியாதவங்க கிட்ட போய் கூட இப்படி மோடி பத்தி சொன்னாலும் அவர்களுடைய செயல்பாடு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடு சொன்னா கண்டிப்பா அவங்க கூட, ஊனமுற்றவர்கள் கூட, ஆதரவற்றவர்கள் கூட ஆதரிப்பாங்க. காவேரி மீனவர்கள் பிரச்சனைக்கு பாஜக சரியான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு தெரியுதா? கண்டிப்பா இருக்குங்க. இல்லைன்னா இப்ப மேகதாது பிரச்சனையில எல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல எவ்வளவு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா?
அண்ணாமலை உதயநிதி 2 பேருக்கும் ஒரு போட்டினா யாரு வருவாங்கன்னு ஏங்க எங்க அண்ணாமலை மலைங்க, உதயநிதி நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அண்ணாமலையோட ஸ்டைல் எப்படி இருக்கு? அவரோட அரசியல் ஸ்டைல். அவரு மலைங்க, நீங்க கேக்குற இன்னொருத்தர் கேட்டீங்கன்னா நதியில ஓடுற நிதிங்க அவங்க. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? வளருதா இல்ல ஏற்றம் வருதா இறக்கம் வருதா? நல்லா போயிட்டு இருக்குண்ணா. காரணம் என்ன? தமிழ்நாட்டுல பாஜக எதனால வளருதுன்னு நினைக்கிறீங்க? சென்ட்ரல் இதோட சட்ட திட்டங்கள்லாம் நல்லா இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல வளர்ந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல பாஜக தலைவர்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க? நல்ல முறையா பாத்துட்டு இருக்கிறோம். பாஜகவுடைய பலம் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பலம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல காட்டுவோம் நாங்க பலம் என்னங்கிறது. அண்ணாமலையோட அரசியல் பாதை எப்படின்னு இருக்கு? அவரு இன்னும் வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் வரணும், இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் எழுச்சியா இருக்கு எலெக்ஷன். கண்டிப்பா வரணும் அவரு. நாங்க எல்லா மக்களும் எதிர்பார்க்கறாங்க, எல்லாருமே எதிர்பார்க்கறோம். ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவுடைய ஆதரவு எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு அதிகமாயிட்டே இருக்கு. அது அண்ணாமலை சார் வந்தாருன்னா இது கூட நல்லா இருக்கு. அவரோட தமிழ்நாட்டிலே மூலம் முடக்கல. அண்ணாமலை வந்ததுக்கு பாருங்க, பட்டியலடி ஊழல் எல்லாமே பிஜேபி வந்து 2,000க்கு வந்துருக்கு. அடுத்து பீகார் மாதிரி முதலிடத்துக்கு வரப்போகுது. அண்ணாமலை சார் ரொம்ப தீவிரமா அவருடைய இது யாருக்குமே கம்ப்யூட்டர் மூலம் மாதிரி அவருக்கு யாரை எப்படி அடிக்கலாம் அவருக்கு தெரியும். பாஜகவுடைய தலைவர்களை மக்கள் எப்படி பாக்குறாங்க? இப்ப மக்கள் எல்லாமே, அதாவது பாஜக யாருக்குமே எதிர்ப்பு கிடையாது. எல்லாருக்குமே பாஜக இது போறதா. ஆனா பாஜகவுடைய பலம் என்ன நினைக்கிறீங்க? பாஜக பலம் சிங்கம் மாதிரி பலம். அதோட யாரும் அடிக்க முடியாது. ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? கண்டிப்பா 100க்கு 101% ஆட்சி மாற்றம் ஏற்படணும். தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு பாஜக தான் தடையா இருக்கு, நிதி தர மாட்டேங்கிறாங்கன்னு திமுக குற்றச்சாட்டு இருக்காங்க. அதாவது இவங்களோட செலவுக்கு பாஜக மேல தராது இல்ல, நாட்டு மக்களோட செலவுக்கு கொடுக்குறாங்க. இல்லைங்க, மறுப்பு எல்லா மக்களுக்கும் தெரியும். திமுக ஆட்சி திருப்தியா இருக்கா? அது திருப்தி இல்லை. காரணம் என்ன? காரணம்னா மேலிடத்துல இருக்கிறவங்க அவங்களே எல்லா பணத்தையும் அவங்களே இது பண்ணாங்க. அதாவது மக்களுக்கு போய் சேர்றது இல்லை. 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவா? பாஜக. வெற்றி பெறுவா. பாஜகவும் நெட்டலையும் சேர்ந்து பசுமா வரப்போகுது. மோடி 10 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? மோடியோட ஆட்சி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆட்சி. 100% மோடி. மோடி ஏற்பட்ட திட்டம் வேலை வாய்ப்பு 90% மோடியோட தான் இருக்கு. அதை பயன்படுத்திட்டு மோடி என்ன பண்ணாரு கேக்குறாங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல பாஜக ஆதரவு வளர்தா எப்படின்னு? பிரமாதமா வளர்த்துங்க சார். என்ன இப்படி கேக்குறீங்க? காரணம் எப்படின்னா எப்படின்னு சொல்றீங்க? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஆட்சியினுடைய அவலநிலை பார்த்துட்டு மக்கள் தானா முன் பாஜக ஆதரிக்கிறாங்க சார். கூட்டணி இல்லாத ஆட்சி பிடிக்கலாங்க. ஒருவேளை கூட்டணி வெற்றி பெறுமா பாஜக? கூட்டணி தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை பத்தி ஏன் பேசுறீங்க? பாஜக தலைவர்களை எப்படி மக்கள் பாக்குறாங்க? பாஜகவுக்கு ஒரு தலைவரே இல்லையே, எல்லாருமே தலைவர். அண்ணாமலை எப்படி இப்ப மக்கள் பாக்குறாங்க பாஜக தலைவர்கள் எல்லாம்? சார் பாஜகவுல தொண்டர் தலைவர் எல்லாம் ஒண்ணுதான் சார். நைனா பதவி ஏற்ற பிறகு எப்படி இருக்கு கட்சி? நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கா? ஆனா பாஜகவோட பலனா என்ன சொல்லுவீங்க? மக்கள் பலம் தான். திமுக ஆட்சி திருப்திகரமா இருக்கா? அதான் நாசமா போச்சு. அப்புறம் என்ன? ஆனா மத்திய அரசு தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறாங்க, போதுமான நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு மூட்டை யூரியாவுக்கு 2000 ரூபாய் மானியம் கொடுக்குது மத்திய அரசு. ஏன் சார்? ஒரு மூட்டை யூரியாவுக்கு விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் மானியம் கொடுக்குது. விவசாயிகளுக்கே பாதி பேருக்கு தெரியாது. 2026 யாருன்னா ஒருமித்தமா பாஜக அதிமுக கூட்டணி தான். ஆனா மோடி 10 ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கு சார். மோடி எடுத்த முடிவுல எது சிறந்த முடிவு நினைக்கிறீங்க சார்? ஜல்ஜீவன் வீடுதோறும் சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர், அனைவருக்கும் கழிப்பிட வசதி, அனைவருக்கும் வீடு, விவசாயிகளுக்கு வருடம் 6000, இப்படி சொல்லிட்டே போலாமே மணிக்கணக்கில். தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு இளைஞர்கள் தான் ஆதரவு அதிகம். வேலை வாய்ப்புலாம் மத்திய அரசு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டதா சார்? 100 நாள் வேலை வாய்ப்பு அதான் நம்ம தெரிஞ்சுட்டோம். இளைஞர்கள் பயனடைச்சாங்களா சார்? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்குது. தமிழ் மொழி கலாச்சாரத்தை தாம் பாரதிய ஜனதா காக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இப்ப கூட தமிழ்ல தான் பேசினார் மோடி. நாடகம் நடத்துறாங்க, நாடகத்துக்கு பேசுறாங்க. நாடகம் நடத்துற திமுக சார். அது நாடக கம்பெனி தானே அது. அவங்க அதான் சொல்லுவாங்க. காவேரி மீனவர் பிரச்சனை, தமிழர் உரிய பிரச்சனைக்கு பாஜக சார் காவேரிக்கு தனிவாரி அமைச்சதே பிஜேபி தானே. உதயநிதி அண்ணாமலை உதயநிதி யாருன்னே தெரியாது. சினிமாவில் மட்டும் தான் தெரியும். உங்க பகுதியில எல்லாம் பாஜக எப்படின்னு? என்ன சார்? உங்க பகுதியில? எங்க பகுதியில் பிரமாதமா இருக்கு சார். சட்டமன்றத்தில் அழகா ஜெயிச்சிருவோம். நன்றிண்ணே. ஓகேங்க சார்.